Namaskaram and welcome to Namma Bhasha with Kamala Gopal. Today I bring to you a slice of our childhood. I'm sure most of you had very similar experiences, so here is mine. Summer vacation தொடங்கியாச்சு, நாங்கள் எல்லாரும் எத்தியாச்சு பாட்டியாத்துல. கசின்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத், அங்கே இருக்கிற கசின்ஸ் நாங்கள் எல்லாரும் கூடியாச்சு வீட்டுல. ஏன்னா சம்மர் வெக்கேஷன்ல தான் மாமாவோட கல்யாணம் நிச்சயமாக்கிருக்கா. அப்போ ஊருக்கு முன்னாடியே வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா சம்மர் வெக்கேஷன் தொடங்கின உடனே போய் அங்க உட்காண்டாச்சு பாட்டியாத்துல. அப்போ என்னதான் தெரியல, அந்த ஊரோட ஒரு குவாலிட்டி அது என்னாகும் தெரியல. ஐம் ஷூர் மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஆல்சோ ரெசனேட் வித் திஸ். அங்க போய் எத்தின உடனே அந்த ஊரோட காற்றா வெள்ளமா தெரியல, எப்ப பார்த்தாலும் கான்ஸ்டன்டா பசிச்சுட்டே இருக்கும். அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருப்போம். நன்னா ஒரு 4 தோசை, தேங்காய் மாங்காய் சம்மந்தி. தோசை அந்த கேஸ் ஸ்டவ்ல அந்த கெரோசின் போடுற ஸ்டவ்ல ஆக்கும் பாப்பாளே. அப்போ அந்த தோசையில ஒரு மாதிரி ஒரு ஃபிளேவர், அது கெரோசினோட அது என்ன எனக்கு ஃபிளேவர் சொல்ல தெரியல. அதுக்குள்ள அங்கிருந்து அடுக்குலையில இருந்து கருவேப்பிலையோட ஸ்மெல் வரும். பின்ன அங்க அடுப்புல வந்து ஒரு பெரிய சட்டியில வெள்ளம் திளச்சுட்டு இருக்கும் நமக்கு சாதம் போடுறதுக்கு. என்ன சாதம் வடிப்பாளே அங்கெல்லாம். பின்ன ஒரு விறகடுப்புல வெள்ளம் திளச்சுட்டு இருக்கும், யாருக்கெல்லாம் வெந்நீர் வேணுமோ குளிக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ஹங்கரோட ஃபீலிங். ஆல்ரெடி இது சம்மர் வெக்கேஷன் கேட்கவே வேண்டாம். கேரளத்துல எல்லா இடத்துலயும் மாம்பழம். அப்போ நேராத்து பாட்டு மாமியாத்துல மாம்பழம் காய்ச்சி தொங்கும். அவ தானும் சாப்பிட்டு அக்கம் பக்கெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் வந்திருக்கோமே சொல்லிட்டு எங்க ஆத்துல நிறைய கொடுப்பா. அப்போ எப்ப பார்த்தாலும் மாம்பழ சாம்பார், மாம்பழ புளிச்சேரி, மாம்பழ மோர் கூட்டான், மாம்பழ பச்சடி, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாம்பழத்தை வச்சு என்னோட அம்மா வேற ஒரு சாதம் பண்ணுவா. மாம்பழமும் வெத்த மிளகையும் நன்னா அப்படி நன்னா எண்ணெயில போட்டு வதக்கிட்டு அதை நன்னா இப்படி சதைச்சு வெத்த மிளகையும் புளியும் பின்ன இந்த மாம்பழத்தையும் போட்டு இப்படி பிசைஞ்சு வைப்பா. அது ஒரு ஐட்டம். அப்போ என்னக்குன்னா காத்தால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி டைம் பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா டைமும் போகாது அந்த ஊர்ல. டிவி உண்டு, ஆனா எത്രதான் அந்த சக்கரவர்த்தினி நினக்கு ஞானே ஷில்பகோபுரம் அந்த பாட்டு கேட்டுட்டே இருக்க முடியும். கான்ஸ்டன்டா ஏதோ பழைய பாட்டு ஏஷியநெட்ல ஓடிட்டு இருக்கு. பின்ன ரோட்ல போய் நின்னா அப்படி வரவா போறவா பாத்துட்டு இருக்கலாம். நம்ம பால்காரன் போவேன், பின்ன அப்படியே ஒரு தீபி தலையில என்னத்தையோ எடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். அது போலி விக்கிறாளா என்னது தெரியாது எனக்கு. பின்ன இப்படி கிணட்டுக்குள்ள எட்டி பார்ப்போம் கொஞ்சம் நாளைக்கு. என்னாலும் ஒரு அரை மணிக்கூர் ஆயிருக்கும் அத்துறத. இப்படியே டைம் ஓட்டி மணி 11:30 ஆயிருக்கு. இப்ப சும்மா டப்பாலாம் திறக்க முடியாது. நீங்க பாட்டி திட்டுவள், உச்சக்கு இத்தனை சமைச்சிருக்கேன், நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்க மரியாதைக்கு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ எல்லாம் நாங்க கசின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படப்பா 12:30 ஆகும், 1 மணி ஆகும் நமக்கு சாப்பிட போலான்னு. அப்போ கரெக்டா 12:45 பாட்டி சொல்லுவா, இன்னைக்கு நான் சாப்பாடு ஊட்டுறேன் உங்க எல்லாருக்கும், நீங்க எல்லாரும் உட்காருங்க ஒரு ரவுண்டானு. அப்போ நாங்கள் ஒரு 6-7 பேர். பாட்டி ஒரு பெரிய பாத்திரத்துல அன்னைக்கு பெசஞ்சு வருவள், என்ன பண்ணிருக்காளோ கூட்டான். அதுல எப்படின்னா என்னோட தம்பிக்கு கூட்டானோட கஷ்டம் எல்லாம் காணப்படாது. அவனுக்கு கஷ்டம் கண்டா அவன் சாப்பிட மாட்டேன். இன்னொருத்தனுக்கு சாப்பாடுல கொஞ்சம் கூட மதுரமாவே இருக்கப்படாது. என்னோட பாட்டி கொஞ்சம் எல்லாத்துலயும் வெள்ளமும் போடுவான். பின்ன மாம்பழ புளிச்சேரி கேட்கவே வேண்டாம், எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டா தானே இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம். ஆனா அந்த பசி பிராணம் போறதுல ஆரோடும் இதெல்லாம் நடக்காதாங்க. பாட்டியோட முன்னாடி ஒண்ணுமே செல்லாது. அப்ப எல்லாரும் இப்படி உட்காந்துருப்போம், எல்லாரும் இப்படி கையை நீட்டலாம். அப்போ அதுல ஒரு கசினுக்கு எப்படின்னா அவனுக்கு கையில சாதம் போட்டா பிடிக்காது, அவனோட கை வந்து ஈரனே ஆப்படாத. அப்போ அவனுக்கு பெருமை வந்து ஒரு கர்ச்சீஃப் கொடுப்பா, நீ அப்பப்ப தொடச்சுக்கோனே. ஏன்னா அவனோட வாயில ஊட்டினா என்னோட தம்பி சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனோட வாய்க்குள்ள பாட்டியோட விரல் போயிருக்கா. அப்போ அவன் அதை சாப்பிட மாட்டான். அப்போ எல்லாரும் கையை தான் நீட்டலாம். அப்போ பாட்டி எது பின்ன ஒரு பெரிய சம்படம் நிறைய பப்படம் பொரிச்சு வச்சிருப்பா. அந்த பப்படம் காய்ச்சற ஸ்மெல் கார்த்தால இருந்தே வந்துட்டு இருக்கும். அந்த இது வெளிச்செண்ணையோடு இப்போ ஃபுல் டப்பா நிறைய பப்படம். இன்னும் மர்ச்சினி அப்பளம் வரும், நாகர்கோயில இருந்து ஸ்பெஷலா வரும் மர்ச்சினி அப்பளம். அது இப்படி செக்கா போட்டிருக்கு. அது சாப்பிட்டு இருக்கிறத சிலப்போ வாயில மண்ணெல்லாமும் வரும் மர்ச்சினி அப்பளம் சாப்பிடுறது. பின்ன இப்படி நாங்க எல்லாரும் இப்படி கையை காட்டுவோம். இப்படி நீட்டினா அதுல ஒரு குழிச்சுட்டு அல்ல ஏதாவது புளிஞ்சியோ வெத்தக்குழம்போ எது இருக்கோ அதையும் கொஞ்சம் விட்டுட்டு பின்ன பப்படமும் கடிச்சுட்டு பின்ன எப்ப பார்த்தாலும் மத்த நிலவன் காய சேனை வாழைக்காய், மத்த நிலவன் சேனைக்காய கூர்க்காய், மத்த நிலவன் சேனைக்காய படவலங்காய், எப்ப பார்த்தாலும் பின்ன சக்கக்கூறு. பின்ன இത്ര இஷ்டத்து சக்கை வேற. அப்ப சக்கக்கூறுவும் இருக்கும். ஏதாவது ஒரு ஐதர் அந்த தொட்டுக்கறதுல இருக்கும், அல்லாட்டா கூட்டான்ல இருக்கும். அப்போ இதெல்லாம் அப்போ அங்க எங்களோட இந்த நக்கராலாம் நகி செலேகா. ஏன்னா எது கிடைக்கிறதோ அதான் சாப்பிடணும். அப்போ இப்படி கை இப்படி. அப்போ சிலப்போ அதுல எப்படி இருப்பா, சில பேர் வந்து மடமடன்னு சாப்பிடுவா, சில பேர் வந்து இப்படி வாயில அடைச்சுட்டு இருப்பா, கையிலயும் இருக்கும், அதுக்குள்ள அவனோட சான்ஸ் வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் கழிஞ்சு முடியறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் ஆயிருக்கும். பாட்டிக்கு எப்ப திருப்பி கூட்டஞ்சாதமே வேணுமா, பைசாத்துக்கு போலாமானே. அப்ப சில பேர் அதுல கூட்டாஞ்சாதம்பா, சில பேர் பைசாதம் போரும்பா. அப்ப அந்த சண்டை மண்டை எல்லாம் உடையும். அதுக்குள்ள இங்க பாட்டி கதையும் சொல்லலாம். என்ன கதை? தசரதன்னு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு 3 பொண்டாட்டி, 3 பேருக்கும் குழந்தைகளே இல்லையாம். அவ புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணாலாம். அதேதான் சேம். பாயசம் குடிச்சாலாம். பின்ன ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன் எல்லாம் பிறந்தாலாம். இதெல்லாம் சொல்றது கூட தயிர் சாதம் ஒரு டைம் வந்திருக்கும்.
திருப்பி தயிர்ச்சாதத்தை பெசஞ்சிட்டு வருவா. யாரா பெசஞ்சு கொண்டு போடுவா. பாட்டி அங்கே எழுந்துக்கவே முடியாது பாட்டி. அப்போ தயிர்ச்சாதத்துக்கு எப்படின்னா எனக்கு வெல்லம் தொட்டுக்கணும். அது என்ன எனக்கு சீலம் தெரியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே வெல்லம் வேணும். ஒருத்தனுக்கு கட் பீஸ் மாங்காய் வேணும், ஒருத்தருக்கு வேப்பலை கட்டி வேணும். இப்படி சொல்லி 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 பாட்டி கரெக்டா, பாட்டி இஸ் ஒன், she has to be one good administrator. She has to keep check ஆருக்கு என்ன வேணும்னு. இப்ப என்னோட வாயில வடுமாங்காய் வந்ததுன்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு வெல்லம் தான் வேணும். அதே என்னோட தம்பியோட கையில தயிர் அதுக்கு மேல வெள்ளத்தை வச்சு குடிச்சேன்னா அவன் அப்படியே துப்புற மாதிரிலாம் கட்டுவேன். பாட்டி நீ எனக்கு வெல்லம் கொடுத்துட்டாய். அப்போ பாட்டி ஹேஸ் டு ரிமெம்பர். இப்படி பண்ணி 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 எல்லாம் லாஸ்ட் ஆகும். அடி குழம்பு ஆனை போல சொல்றதுக்குள்ள 4-5 பேர் எழுந்து போயிருப்பா. ஏன்னா அவளுக்கு வழிச்சா பிடிக்காது. அப்போ பின்ன லாஸ்டா நான் தான் மிச்சம் இந்த ஆத்துல. அப்போ நான் தான் எப்போ இந்த அடி குழம்பு ஆனை போல சாப்பிட்டிருக்கேன். அதனாலதான் பாக்கி எல்லாரும் இன்னும் 6 பேக் இருக்கா, நான் இங்க பட்டி ஆட்டமா ஓடிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் என்ன ஆகுன்னா அதுக்குள்ள இங்க ராமாயணம் உங்களுக்கு தெரியுமே, ராமாயணம் எத்தனை பெருசுன்னு. எப்ப பார்த்தாலும் சீதா கல்யாணம் வரைக்கும் வரும் சாப்பாடெல்லாம் ஆயிருக்கும். இனி நாளைக்கு திருப்பி தொடங்கறத பாட்டி எங்க விட்டாலும் அங்க தொடங்க மாட்டா. திருப்பி தசரதர்னு ஒரு ராஜா இருந்தாராம்னு தொடங்குவா. அப்போ இதாக்கும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஐ எம் ஷூர் யூ ஆல் என்ஜாய்ட் லிஸ்னிங் டு இட். ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ்.